Taste the Daily. அண்மை செய்தியை பார்த்து கொண்டிருக்கிறோம். திருப்பத்தூர் மாவட்டம் ஆம்பூர் அருகே அரசு பள்ளிக்கு சென்ற 8 வயது சிறுமி காணாமல் போனதை அடுத்து காவல் நிலையத்தில் புகார் அளிக்கப்பட்டுள்ளது. மேலும் சந்தேகத்தின் பேரில் பொதுமக்கள் 2 குடுகுடுப்புக்காரர்களை பிடித்து போலீசாரிடம் ஒப்படைத்துள்ளனர். இது குறித்த கூடுதல் விவரங்களை செய்தியாளர் வீரராகவன் வழங்க கேட்கலாம். வணக்கம் வீரராகவன், கூடுதல் விவரங்களை வழங்கலாம். நிச்சயமாக உமேஷ், ஆம்பூர் அருகே அரசு பள்ளிக்கு சென்ற 8 வயது சிறுமி மாயமான சம்பவத்தில் 2 குடுகுடுப்புக்காரர்களை சந்தேகத்தின் பேரில் பொதுமக்கள் பிடித்து போலீசில் ஒப்படைத்த சம்பவம் அப்பகுதி மக்களிடையே பெரும் பரபரப்பை ஏற்படுத்தி வருகிறது. திருப்பத்தூர் மாவட்டம் ஆம்பூர் அடுத்த தேவலாபுரம் ஊராட்சிக்குட்பட்ட கோவிந்தாபுரம் பகுதியை சேர்ந்தவர் கட்டிட தொழிலாளி பாபு. இவரது 2வது மகள் தனஸ்ரீ 3ஆம் வகுப்பு அதே பகுதியில் உள்ள அரசு துவக்க பள்ளியில் 3ஆம் வகுப்பு படித்து வருகிறார். இந்த நிலையில் வழக்கம் போல் இன்று அந்த பள்ளி மாணவி வழக்கம் போல் பள்ளிக்கு காலை 8:30 மணிக்கு வீட்டிலிருந்து சென்றபோது 10 மணி ஆகியும் பள்ளிக்கு வரவில்லை என தலைமை ஆசிரியர் பெற்றோருக்கு புகார் தகவல் கொடுத்துள்ளனர். தகவலின் பேரில் பெற்றோர் அக்கம் பக்கத்தில் தேடி பார்த்து எங்கும் கிடைக்காததால் அதிர்ச்சி அடைந்த பெற்றோர் மற்றும் உறவினர்கள் உமராபாத் காவல் நிலையத்தில் புகார் அளித்துள்ளனர். புகாரின் பேரில் உமராபாத் போலீசார் மற்றும் உறவினர்கள் பல இடங்களில் சிறுமியை தேடி பார்த்தும் கிடைக்காததால் சிறுமி பள்ளிக்கு செல்லும் போது அவருடைய தாயின் செல்போனை கொண்டு சென்றதாக கூறப்படும் நிலையில் அந்த செல்போன் எண்ணை தொடர்பு கொண்டு டவர் லொகேஷன் எங்கே கிடைக்குது என்று தேடி பார்த்து போலீசார் தேடி வந்த நிலையில் அங்குள்ள அருகிலுள்ள வெங்கடசமுத்திரம் பகுதியில் அந்த செல்போன் டவர் கிடைப்பதாக தகவல் அறிந்த போலீசார் அங்கு விரைந்து சென்று தேடி பார்த்தியும் கிடைக்காததால் அதே பகுதியில் உள்ள பொதுமக்கள் சிலர் இங்கு காலை முதலே 3 குடுகுடுப்புக்காரர்கள் சந்தேகத்தின் பேரில் சுற்றித் திரிந்ததாக கூறப்படும் நிலையில் 2 குடுகுடுப்புக்காரர்களை பிடித்து சந்தேகத்தின் பேரில் போலீசில் ஒப்படைத்துள்ளனர். அவர்களை காவல் நிலையத்திற்கு அழைத்து சென்று விசாரணை மேற்கொண்டதில் அவர்கள் ஆரணி பகுதியை சேர்ந்தவர்கள் என்பதும் இவருடன் வந்த 3வது நபர் யார், அவர் சிறுமியை கடத்தி சென்றாரா அல்லது மாந்திரீகத்திற்காக கடத்தி செல்லப்பட்டாரா என்ற கோணத்தில் போலீசார் விசாரணை மேற்கொண்டு வரும் நிலையில் காலை முதலே ஏறக்குறைய 8 மணி நேரம் ஆகியும் சிறுமியை கண்டுபிடிக்க முடியவில்லை என கூறி போலீசாரிடம் பொதுமக்கள் உறவினர்கள் மற்றும் அப்பகுதி மக்கள் வாக்குவாதத்தில் ஈடுபட்டனர். தொடர்ந்து இந்த திராவிட மாடல் திமுக ஆட்சியில் கொலை கொள்ளை சம்பவங்களை தொடர்ந்து பள்ளி மாணவர்கள் பள்ளிக்கு செல்லக்கூடிய அச்சுறுத்தலோடு செல்லக்கூடிய சூழல் நிலவி வருவதாகவும் இந்த ஆட்சியில் எதற்கும் பெண்களுக்கும் மாணவர்களுக்கும் பாதுகாப்பு இல்லை என பெற்றோர் மற்றும் அப்பகுதி மக்கள் வேதனை தெரிவிக்கின்றனர். உமேஷ், விவரங்களுக்கு நன்றி வீரராகவன்.